இன்னைக்கு நான் இங்கே வந்து உங்கள் குழந்தைங்களோட இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்க சோஷியல் காஸ்க்காக விருதுகளை வழங்குவது எனக்கு அந்த வாய்ப்பு இருந்த அனைவருக்கும் மிக நன்றி. இந்த பெரம்பூர் ஏரியா எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் and I am very glad to be here because நான் டேடி அப்படின்னு இந்த சார்பேட்டை படத்தை வச்சதுக்கு மெயின் காரணமே இங்கே இருக்கிற ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் only because of them I become so popular and I am very happy to be part of this occasion. Thank you very much. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுடைய 80வது சுதந்திர தின விழாவை சிறப்பிப்பதற்காக நடிகரும் பிரபலமுமான சர்பேட்டா புகழ் டேடி ஜான் விஜய் அவர்கள் வருகை தந்து அவருடைய திருக்கரங்களால் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய மெரிடியன் ஹாஸ்பிட்டலுடைய மருத்துவ முகாமை செய்தித்துறையில் 25 வருடங்களுக்கும் மேலே வெள்ளி விழா நாயகனாக திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி வாசிப்பாளர் டாக்டர் CA மோகன்ராஜ் அவர்கள் துவங்கி வைத்து சிறப்பித்தார். அப்புறம் நம்மள செய்தி வாசிப்பாளர் மெஹ்ரூன் சுல்தானா மேடம் அவர்கள் இணைந்து பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கின 10 பெண் ஆளுமைகளும் 5 ஆண் ஆளுமைகளுக்கும் சிறந்த ஆண்டிற்கான விருது வழங்கியிருக்கோம். வழங்கின ஒவ்வொருவரை பற்றி சொல்லணும்னா பல மணி துளிகள் வேணும். அதில் முக்கியமாக ஒரு 4 பேரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். லட்சுமி கிருஷ்ணகுமாரி பல்லாவரம் பகுதியை தாண்டி மீனம்பாக்கம் பல்லாவரம் அந்த பகுதியை தாண்டி தாம்பரம் போகிற வழியில் இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிறாங்க. முதல்ல ஒரு மாணவனுக்கு உதவுனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி செலவை ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவார்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பார்த்தீங்கன்னா காந்தி அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தோம். அவர் சோஷியல் ஒர்க் பண்ணி பிற்படுத்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு இந்த பகுதியில். அப்புறம் டாக்டர் சூரியகுமாரை பற்றி சொல்லணும்னா நிறைய படிப்புகள் டிகிரிகள் குவிச்சு தள்ளியிருக்காரு. அதெல்லாம் வச்சு எத்தனையோ லட்சங்களை சம்பாதிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு மனநலம் குன்றிய அப்படின்னு சொல்றது தவறு தான். கடவுளான் பிறப்பாக பார்க்கக்கூடிய அந்த அருமையான குழந்தை செல்வங்கள், காது கேளாதோர், கொஞ்சம் ஆக்டிவ் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இலவச பள்ளி அமைத்து சின்ன லெவலில் அருமையாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் விருது கொடுத்து வாழ்த்தினது ரொம்ப சந்தோஷம். 3வது 50 வருடங்களாக ஆசிரியர் சேவை புரிந்து கொடுத்திருக்கிற சண்முகத்தாய், வயதானாலும் என்னோட தொழிலை நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சண்முகத்தாய் அவர்களுக்கு விருது கொடுத்தது இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3வது இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய காந்தி மெமோரியல் பள்ளியுடைய தாளாளர் ஆசிரியருமா இருந்து இந்த பகுதியில் இன்னும் டீச்சராக பல பேரால் சுட்டி காட்டப்படக்கூடிய ஒரு பர்சன் தான் புலவர் டாக்டர் சுகுமாரி அருணகிரி. வாழ்நாள் சாதனையாளர் விருது அந்த அம்மாவுக்கு வழங்கியிருக்கும். காரணம் பாரதியாருடைய முதல் சிசியர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய முதல் சிசியை கவிஞர் சுரதாவுடைய முதல் சிசியை இவங்க தான் கல்வெட்டுக்காரிகை புலவர் சுகுமாரி அருணகிரி. அந்த அம்மா திருக்குறள் மையத்துடைய டைரக்டராக இருக்காங்க உலக திருக்குறள் மையத்தில். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் கொடுத்ததில் இந்த குழுவுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்ஷ்பா ஏம்ராஜ் கட்டாலய அறக்கட்டளை வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுகர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்காக ப்ரீ டயாலிசிஸ் சென்டர் வச்சுருக்காங்க. இலவச மருத்துவமனைகள் வந்து ஜெயின் சொசைட்டியோட இணைஞ்சு வச்சுருக்காங்க. பல கோயில்களில் தினந்தோறும் அன்னதானம் வழங்குறாங்க. இந்த மாதிரி பல உதவிகள் செய்கிறாங்க. இன்னும் பல துறையில் சாதித்தவங்களுக்கு விருதுகள் வழங்கியிருக்காங்க. அன்ஷ்பாய் ஏம்ராஜ் அறக்கட்டளை வந்து கடந்த 15 வருடங்களாக குடியரசு தின விழா மற்றும் சுதந்திர தின விழா போன்ற விழாக்களில் இந்த வீனஸ் பகுதியில் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விஷயங்களை இந்த பகுதி மக்களுக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. நான் ஒரு தடவை சொல்லும்பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கிறவங்க மத்தியில் கொடுக்கறதுக்கே பிறந்தவர் கடையேழு வள்ளல்கள் நம்ம படிச்சிருப்போம். பாரி, பேகன் அப்படின்னு கடையேழு வள்ளல்கள். 8வது வள்ளல் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. கொடுத்து சிவந்த கரங்கள்னால 8வது வள்ளல் எம்ஜிஆர்னுவாங்க. ஆனால் எம்ஜிஆரை நாம் பார்த்தது கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்துலேயும் நான் வாழ்ந்ததும் இல்லை. நான் பார்த்து வியந்த எம்ஜிஆர் இவர் தான். ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியுமா
எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பல தடவை வியந்திருக்கேன், பல தடவை கேட்டிருக்கேன். எதனால் இது பண்ணுறீங்க, எதனால் இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போகிறோம், எதை எடுத்துகிட்டு போக போகிறோம், மக்களுக்காக நல்லது செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கார் வருஷம் வருஷம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு யோஜனா மூலயமா மகளிர் குழுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நலவாரி அமைச்சு அதன் மூலயமா அந்த மாதம் அந்த குடும்பத்திற்கு ஒரு சின்ன அளவு அமௌண்ட் வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை வழங்கியிருக்காங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேஷ்டி வழங்கியிருக்காங்க. மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா புத்தகங்களும் பள்ளி கல்வி உபகரணங்களும் வழங்கியிருக்காங்க. முதியவர்களுக்கு மாதம் ஓய்வூதியம் வழங்கியிருக்காங்க. இப்படி பல திட்டங்களை ஒவ்வொரு வருடமும் சிறப்பிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கொல்லூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கொல்லூர் தாய் மூகாம்பிகை அவர்களுக்கு சூலத்தை வந்து இங்கேருந்து வாங்கி காணிக்கையா அர்ப்பணிச்சிருக்காரு திரு உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி அவரோட தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. ஆனாலுமே நான் அதை கேட்டேன், இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய விழா எடுக்கணுமா, இதெல்லாம் பண்ணணுமா? இல்லை இல்லை, எப்படியாவது பண்ணலாம். அந்த நேரத்தில் எனக்கு நினைவில் வந்த ஒரே ஒரு முகம் அன்னை திரைசா. அன்னை திரைசா ஒரு பெரிய பணக்கார அவருடைய வீட்டில் போய் நன்கொடை கேட்கும் பொழுது அவங்க கையை நீட்டி கேட்கும்போது அவங்க கையில் வந்து உமிழ்நீரை துப்புனாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அன்னை திரைசா இதை நான் எடுத்துக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டோன்னே அந்த மனிதர், உயர்ந்த மனிதர் ஒரே நிமிடத்தில் உடைந்து நொறுங்கினார். அப்படிதான் இந்த இடத்துல இந்த நேரம் இன்னைக்கு நடந்த விழா எப்படி நடந்ததுன்னே எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிக்கட்டான நிதி நெருக்கடி, அதையும் பொருட்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்திலும் குறை இல்லாம யார் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துரு பிரவீன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சீரும் சிறப்புமா இன்னைக்கு பண்ணியிருக்காரு. இது இவரால் தான் பண்ண முடியும். இதனால் இவர் முடிப்பான் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன குறளுக்கு எடுத்துக்காட்டே இவரு தான். இந்த நேரத்தில் இன்னொரு குறளும் சொல்லலாம், சொல்லுவது யாருக்கும் எளியான் சொல்ல வண்ணம் செயல். சொல்றது ஈஸி தான், இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் நான் அப்படி இப்படின்னு. ஆனால் உண்மையாகவே செய்யும் பொழுதுதான் அதை ப்ரூவ் பண்ண முடியுன்றதை நிரூபித்து காட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து மக்களுக்காக பல திட்டங்களையும் பல சேவைகளையும் செய்யணும். அதை செய்யறதுக்காகவே கடவுள் வந்து அவருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி, அதாவது நம்ம உத்தம் சந்த் கட்டாரியா இவர் வந்து எல்லாருக்குமே வந்து இங்கே பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல், எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டோ இல்லை வேறு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து நலத்திட்டங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு வராரு. இதை கேட்டு நான் முதல்ல வியந்தேன், எப்படி இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், என்னால் என்ன முடியுதோ அதை செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போனால் அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கார். நேற்றே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்தார். நான் கேட்டேன், சார் எப்படி ஓகேவா அப்படின்னா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சி மட்டும் என்றைக்குமே நான் இருக்கிற வரைக்கும் எந்த இடையூறுமே இல்லாமல் தொடர்ந்து நடக்கணும், என்னை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க, எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சியாக போச்சு. அதாவது வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து அவர்களுக்கு தேவையான புடவைகள், ஆண்களுக்கு வந்து வேஷ்டி, டவல், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நோட் புக்ஸ் இதெல்லாம் கொடுத்து, அது இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை. இன்றைக்கி நான் பார்த்தேன் மேடையிலேயே கூட வந்து 2-3 பேர் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் பசங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது மேடையிலேயே இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க, செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது இப்போது ஆன் தி ஸ்பாட்டில் அவங்க வந்ததுனால எதுவுமே அவங்களுக்கு சொல்லாமல் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ற இந்த மனசு வந்து எத்தனை பேருக்கு வரும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே செய்யணும். அதுவும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம. சில பேர் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது
தன்னோட வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷ நாட்கள்லையோ, பிறந்த நாளில், இல்லைன்னா ஒரு திருமண நாட்கள், அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இந்த மாதிரி விசேஷங்கள், அன்னதானம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 2 முறை, அதாவது குடியரசு தினம் அப்புறம் சுதந்திர தினம், இந்த 2 நாட்களை வந்து அவர் சூஸ் பண்ணிட்டு பண்ணுறாரு. இதிலிருந்து தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மேலேயும் அவர் வச்சிருக்கிற பற்று நமக்கு வந்து தெரியுது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நார்மலாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, வடநாட்டிலேருந்து இருக்கிறவங்கன்னா வந்து கொஞ்சம் எல்லாருமே அந்த சைடு தான் அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை. தமிழை வளர்க்கணும். நம்ம தமிழ்நாட்டு மேலே இருக்கிற பற்றுனால இந்த 2 குடியரசு தினம் சுதந்திர தினத்தை வருடத்திற்கு 2 நாள்னு செலக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆண்டுக்கு 2 முறை தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மற்ற விசேஷ நாட்கள்லேயும் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்காக அவர் எந்த ஸ்பெஷல் டேக்காகவும் வந்து வெயிட் பண்ணுறதில்ல. சாதாரணமாக யாராவது வந்து போயிட்டு சார் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்ககிட்ட பேசி தான் குடும்பத்தினர்கிட்டையும் சொல்லி, இவர் தனியாளாக இல்லாமல் குடும்பமே சேர்ந்து இந்த நலத்திட்டங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக சிரிச்ச முகத்தோடு பண்ணுறாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எந்த விஷயத்துக்குமே வந்து வருத்தப்படலை, இப்படியாச்சு இவ்வளோ பண்ணுறோமே எப்படி செய்கிறோம், அந்த ஒரு எந்த கஷ்டமுமே இல்லாமல் நடக்கும் அப்படின்ற ஒரே இதில். ஸோ எங்ககிட்டயே கேட்கும்போது நாங்கள் சொன்னோம், சார் நீங்கள் இப்படி பண்ணும்போது நாங்கள் இதில் ஒரு அங்கமாக இருக்கிறது சந்தோஷம் தான், எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்களே செய்கிறோம், எங்களால் என்ன சப்போர்ட் முடியுதோ அதை நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். முதல்ல அதுக்காக வேண்டி நன்றி உத்தம் சார். தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் நார்மலாக நாங்கள் வந்து எல்லாரையும் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். நிறைய பிரபலங்கள் எல்லாம் இன்வைட் பண்ணி பண்ணுறாங்க. ஈவன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக வந்து அமைச்சர்களை வந்து கூப்பிட்டுருந்தோம், எம்எல்ஏக்கள், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் அவங்களுக்கு கொடியேற்றம் அந்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால அங்கே போயிட்டு சாருக்காக அவர் பெரம்பூரில் இதை பண்ணுறாருமா எங்களுக்குமே தெரியும். கண்டிப்பாக நாங்கள் நேரத்துக்கு வர முடியலன்னா கூட எங்கள் நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு கண்டிப்பாக சாரை வந்து மீட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பெரிய விஷயம்தான். இப்போ நான் சார்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு ஏன் இந்த 2 நாட்கள் அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட கேட்கவே செஞ்சுக்கிறேன். சார் ஏன் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அப்புறம் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி, எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக ஆனால் அது பிரம்மாண்டமாக நடக்குது, எப்படி இதை யோசிச்சிங்க? யோசிச்சது வந்து எனக்கு ஒரு 6 மாதம் முன்ன சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தேன். அந்த நேரத்துக்கு அந்த யோசனை வந்து தான் இந்த சுதந்திர தினமும் குடியரசு தினத்துக்கு ஏதாவது மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது வழங்கணும்னு சொல்லி என் மனசுக்கு வந்தது. பசின்னா அப்போது எனக்கு தெரியும் 6 மாதம் முன்ன என்னான்னு. அந்த ஒரு பசியை தீர்க்கறதுக்கு தான் நான் வந்து இந்த 2 நாள் சூஸ் பண்ணேன். அதுவும் நான் மட்டும் இல்லை, யார் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு டீ பன்னு அது மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டுக்கிறேன். சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. உங்களோட இந்த நல்ல விஷயங்கள் மென்மேலும் வளரணும், இது தன்னோட நிறுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாரிசுகளுக்கும் அவர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இது எனக்கு அப்புறமாவும் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்கிறாரு. இறைவனோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சார். வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு அனைத்து மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு ப்ளஸ் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். இன்று வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்ததுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடிகர் ஜான் விஜய் அவர்கள் இந்த எங்கள் ஏரியா பெரம்பூருக்கு வந்து அவர் கைகளால் கொடியை அசைத்து மக்களுக்கு நல உதவிகள் செய்து கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் செய்தி தொடர்பு வாசிப்பாளர் மெஹரு மேடம் வந்திருந்தாங்க, சிஏ மோகன்ராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள், பிரவீன் அவர்கள் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சியை மிகவும் அற்புதமாக ஒரு சிறப்பாக செய்து முடித்ததுக்காக நாங்கள் வந்து இது ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உத்தம் சந்த் கட்டாரியா பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே ஆக்சுவலாக அவரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் எங்களுடைய வந்து எங்கள் ஏஜ் குரூப் நண்பர் மாதிரி. அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு முன்னோடி. அவர் செய்கிறத பார்த்து நாங்களே வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு துடிப்புடனும் ஒரு சமுதாய பற்றுடனும் நிறைய விஷயங்களை வந்து அவர் எங்களுக்காக ஒரு முன்னோடியாக இருந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஏரியாவில் இருக்கிறது நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் மிகவும் சீரும் சிறப்பாக வாழ்க்கணும் என்று நான் இந்த இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்னும் எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த ஏரியா மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்களோட சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நல்ல மனிதர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் டாக்டர் வி சூரியகுமார், கிளினிக்கல் சைக்காட்டிஸ்ட்.
எனக்கும் உத்தம்ஜி சாருக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 வருடங்களால் நல்ல பழக்கம் இருக்குது. ஐயா வந்து எங்கள் பள்ளிக்கு வந்து நிறைய தடவை நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கோம். ஐயாவோட சேவை இங்கே மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியிலையும் சிறப்பு குழந்தைங்களை தாய்மை உள்ளத்தோட ஐயா வந்து பார்த்து அந்த குழந்தைங்களோட நிலைமையை பார்த்துட்டு எங்களுக்கு பல முறை எங்கள் பள்ளிக்கு வந்து அவர் நன்கொடை செஞ்சுருக்காரு. நான் இந்த நேரத்தில் இந்த 80வது சுதந்திர தின விழா அப்போது சார்கிட்ட வைக்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த பொது தளத்தில் இருக்கிற ஐயா அரசியல் தளத்துக்கு வரணுன்றத இந்த 80வது சுதந்திர தின விழாவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அரசியலுக்கு வரணும், வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு இதை விட அதிகமாக சேவைகள் செய்யணுன்றதை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய டாக்டர் அம்பேத்கர் அகாடமி ஆஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்ரீ பத்ம சரஸ்வதி சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாக சார் எங்கள் தொகுதியில் அரசியலில் ஈடுபட்டு செயலாற்றணுன்றதை இந்த 80வது சுதந்திர நிகழ்ச்சி மூலமாக ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். சார் கண்டிப்பாக வரணும், பதவியில் இருந்து இன்னும் மக்களுக்கு கொளத்தூர் தொகுதி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மக்களுக்கு அவருடைய சேவை கொண்டு சேரணுன்றதை இந்த நேரத்தில் எங்களுடைய ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டாலின் பாரதி. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக ஐயாவோட நிகழ்ச்சிக்கு வந்துட்டுருக்கேன். ஐயா வருடம் நடக்கக்கூடிய குடியரசு நாளுக்கும் விடுதலை நாளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. வந்து ஒரு சிறப்பான நோக்கில் தான் அது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லோரும் அரசியலில் வரணும் அப்படிங்கிறதுலாம் விரும்புகிறாங்க. அதையும் தாண்டி மக்களுக்காக ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது ஐயாவோட நல்ல எண்ணமாக இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து 10 ரூபா செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த நெருக்கடியான காலகட்டங்களில் கூட ஐயா வந்து எல்லாருக்கும் தாராளமாக உதவுறது, அன்னதானம் வழங்குறது, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குறது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது நிச்சயமாக பெரம்பூர் தொகுதி மக்கள், அதாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல பயனடைகிறாங்கிறத கடந்த 5 வருடங்களாக நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கண்கூடாக பார்த்துட்டு இருக்கேன். எனவே ஐயா வந்து தன்னுடைய சேவையில் மேன்மேலும் வளரணும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நம்மளோட உத்தம் சஞ்சி கட்டாரியா நடத்திக்கிட்டு வர இன்னைக்கு இங்கே ஏழை எளிய மக்களுக்கான பொதுநல மற்றும் இலவச பரிசுகள் மற்றும் நிறைய நலத்திட்டங்கள் வந்து வழங்கிட்டு வர்றாரு. அதில் ஒரு அங்கம் வந்து பார்த்திங்கன்னா இலவச மருத்துவ முகாம். இந்த முகாமுக்கு வந்து இன்றைக்கி நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெரிடியன் ஹாஸ்பிட்டல். அவங்களோட இந்த மருத்துவ குழு தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சியில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது எல்லாத்தையும் அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. மேம், ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. I am Dr. Keerthana. I would like to begin by thanking the entire team for organizing this camp. It was really thoughtful, and also thank you for giving us the opportunity to contribute to the community as well. So yes, thank you. Hi, I am Dr. Bettina. இந்த ஒரு மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் வெரி தாட்ஃபுல் அண்ட் இதில் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் திஸ் பீப்புள் ஆர் டூயிங் இட் ஃபார் சச் லாங் டைம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ.